நீதியரசர் செம்மல் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிங்க. எல்லாரும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நான் நினைச்சது வாழ்நாள் தண்டனை. தூக்கு தண்டனைன்றது இறப்புன்றது பெரிய விடுதலை. துன்பத்திலிருந்து போயிருவாங்க. விடுதலை, நீ உயிரோட இருக்கிறத விட விடுதலை இறப்பு. நல்ல வேலை ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கல, ஆயுள் தண்டனை கொடுத்தாரு. வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருக்கும். என்ன வேலை கொடுக்கணும்னா, புழல் ஜெயிலில் எனக்கு தெரிஞ்ச 50 டாய்லெட்டாக இருக்கும். 60 பேருக்கு ஒரு டாய்லெட்டா கைதிகளுக்கு. அப்போ 3000 பிரசனர்ஸ் இருக்காங்க. 50 டாய்லெட் இருக்கும். 50 டாய்லெட்டும் டெய்லி கிளீன் பண்ணுமா அந்த அம்மனிக்கு தான் வேலை. டெய்லி கையில நகத்தை பாருங்க. எனக்கு அந்த அதை பார்த்துக்கிட்டு இந்த பேச வேணாம் நினைச்சேன். அந்த நகத்தை பார்த்துக்கிட்டு தான் வீடியோ போடும். நகத்துக்கு நெயில் பாலிஷ் மட்டும் போடலாங்க, அதை அழகா ஷேப் பண்ணி அதை வளர்த்து ஷேப் பண்ணி அப்புறம் நெயில் பாலிஷ். திருந்தவே இல்லைங்க இந்த அம்மனி, திருந்தவே இல்லை. ஒவ்வொரு செல்லுலையும் இன்னும் தான் அழகி, இன்னும் அந்த காம இச்சை வெறி பிடித்து போன செல்கள் தான் அந்த அந்த பெண்மணிக்குள்ள இருக்கு. திருந்தவே இல்லை. திருந்தாத ஜென்மங்கள். செக்ஸ் வெறி பிடித்த பிசாசுன்னு சொல்லக்கூடாது. பிசாஸ் சொன்னாலே எனக்கு மிஸ்கின் படம் ஞாபகம் வந்துடும். நல்ல பிசாஸ் வேணாம், சொல்ல வேணும். அது கூட அந்த வார்த்தை கூட தகுதி இல்லாத பெண்மணி இந்த அம்மணி. குழந்தைகளை பாருங்க, இந்த 2 குழந்தைகள் அப்படி அப்பவே இந்த உலகத்துல குழந்தை இல்லைன்னு லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டாங்க. 30-40 லட்சம் செலவழிச்சிட்டு அந்த மனசெலவுல அந்த நூலிலேயே அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு என்னதான் இருக்கட்டும், அந்த கவலை வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அப்படி மக்கள், இன்னொரு பக்கம் 2 அழகான அப்படி பார்க்கவே கொஞ்சம் போடுறோம். இப்போ அம்மா அப்பா பார்த்துப்பில்ல, வயசான கிழங்குகளை படுத்து கிடப்பாங்க. அந்த நோயாளிகளை பார்க்க போறாங்க. எவ்வளவு கதை விடுறாங்க பாருங்க. உலகத்தை ஏமாத்துறதுக்கு போய் விடுதலையாகி போய் அந்த கிழவன் கிழவியும் கொண்டு விட்டு 2 பேரும் திருப்பி செட்டப் வாங்கி வாழ்நாள் தண்டனை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க உயிரோடு கஷ்டப்படு போ, அது கக்கூஸ் கழுவு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அதுதான் அந்த பொம்பளைக்கு வேணும். உயிரோடு கஷ்டப்படும். அதுதான் தண்டனை, பெரிய தண்டனை. தினமும் தான் செய்த தவறை, ஒரு செகண்ட் தவறு, இந்த காம இச்சை வாழ்நாள் முழுக்க போச்சு. நல்ல சிந்தனை இதை இப்போ நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.